அதாவது பூம் காட்டினது, ஜனங்களை கொண்டு வந்து குமிச்சது, ஆந்திரால இருந்தும் கர்நாடகால இருந்தும் ஆளுகளை கொண்டு வந்து குமிச்சது. விஜய் வெற்றி இல்லைன்றீங்க, ஆதவர்ஜுனா வெற்றி தான். ஆதவார்ஜுனாவுக்கு மேஜர் பார்ட் ஆதவார்ஜுனாவுக்கு இருக்கு. 5% 0.5% கம்மி. இது கேளுங்க, அது என்னன்னா திமுகவின் ஆதரவு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஆமா, அதுல ஒண்ணும் அதுதான் முக்கியம். இப்ப எதிர்ப்பு ஓட்டுகள் சொன்ன ரெண்டா பிரிஞ்சிருக்கும். இந்த தலைமுறை என்ன தெரியுமாச்சு, அன்னைக்கு அப்பா சொன்னா பிள்ளைங்க கேட்கணும், இன்னைக்கு பிள்ளைங்க சொன்னா அப்பா கேட்கணும். இந்த அறியாத பிள்ளைங்கள் பெற்றோரையும் ஓட்டு போட வச்சுது. அடுத்த தலைமுறைக்கு திமுகவோ அதிமுகவோ கொண்டு போக தவறிட்டாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்கு என்னன்னா அந்த செரிஸ்மேட்டிக் ஃபிகர், ஒரு ஹீரோயிசம். இதுல எல்லாருக்கும் விட பெரிய ஏமாற்றம் யாருக்குன்னா ராகுல் காந்திக்கு தான். ஒரு அருமையான வாய்ப்பை இந்த 3 பேரை சேர்ந்து நம்மளை திமுக திருப்பி கொண்டு போய் நிறுத்தி, இப்ப இவருக்கு யாருமே இவருக்கு ஆதரவு கொடுக்கலைன்னு சொன்னா அரசு இந்த இது வந்து டிஸ்மிஸ் ஆகிரும். இந்த தேர்தல் அடுத்த ஒரு 6 மாதம் கவர்னருடைய ஆட்சி வந்துடும். சார் நான் என்ன சொல்றேன், நம்ம பிள்ளைகளால தான் சார் நம்ம தோத்து போறோம். இப்ப விஜய் 3வது ஆளா நாங்க நினைக்கல, அது எங்க வீட்டு பிள்ளை, அதுகிட்ட நாங்க தோக்குறோம். சார் இப்போ இந்த மாற்றத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது ஓட்டுக்கு பணமே வாங்காம ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாக்கு செலுத்தி இருக்காங்க. ஏமா, நான் தான் சொல்றேனே, ஆண்ட கட்சி, ஏற்கனவே ஆண்ட கட்சி, ஆண்டுகிட்டு இருக்க கட்சி நமக்கு எதுவும் செய்யலை. புதிதாக வரக்கூடிய ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடியவர், அவர் 250 கோடி சம்பளத்தையே விட்டுட்டு ஆட்சி பண்ண வர்றேன்னா அவர் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி கொடுப்பாரு, அவருக்கு பண ஆசை இருக்காது, பொண்டாட்டு பிள்ளைகளை கூட விட்டுட்டு இந்த மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் வாக்களிச்சிருக்காங்க. இந்த வாக்களித்த மக்கள்லாம் அவங்கள வாக்களிக்கிறதுக்கு திசை திருப்புறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் நடந்துச்சு. இவர் சொல்கிற மாதிரி இல்லை. காங்கிரஸை நம்ம அதிமுகவை காட்டிலும் திமுகவை காட்டிலும் அவங்க ஒவ்வொரு தொகுதிகளையும் 20 பேர் 30 பேரை வேலைக்கு அமர்த்தி, சென்னையில் மட்டும் ஒரு அலுவலகத்தில் 400 பேரை வேலைக்கு அமர்த்தி அவங்க ஒரு நெட்வொர்க்கு பண்ணார் ஆதவ் அர்ஜுன். அவர் பண்ண நெட்வொர்க்கினுடைய வெற்றி, முழு வெற்றி இது. அதாவது பூம் காட்டினது, ஜனங்களை கொண்டு வந்து குமிச்சது, ஆந்திரால இருந்தும் கர்நாடகால இருந்தும் ஆளுகளை கொண்டு வந்து குமிச்சது. விஜய் வெற்றி இல்லைன்றீங்க, ஆதவர்ஜுனா வெற்றி தான். ஆதவார்ஜுனாவுக்கு மேஜர் பார்ட் ஆதவார்ஜுனாவுக்கு இருக்குது. முக்கிய பதவி இப்போ வாங்க போறாரு சார், அதுக்கு எடுத்துருவீங்க? இல்ல அப்படி இல்ல, அவருக்கு தெரியும்ல. அவர் ஏங்க இதுல முதல் மாநாட்டுல தாண்டி ஒரு வெற்றி. இன்னொரு விஷயம் பாருங்க, ஓட்டு ஸ்ட்ராட்டஜியா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் பாதி தான் சொன்னேன், அதிருப்தி ஓட்டுகள் ரெண்டா பிரிஞ்சது. ஒண்ணு, அவரை இதை தாண்டி 40% மேல வாங்குறாருன்னா என்ன, 35% சார். 40% திமுகவுடைய 35% தான். 35 கூட 5%, 0.5% கம்மி. இது கேளுங்க, அது என்னன்னா திமுகவின் ஆதரவு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஆமா, அதுல ஒண்ணும் அதுதான் முக்கியம். இப்ப எதிர்ப்பு ஓட்டுகள் சொன்ன ரெண்டா பிரிஞ்சிருக்கும், ஆனா ஆதரவு ஓட்டுகள் மொத்தமா எடுக்கமா. ஆதரவு ஓட்டுகள் எல்லாம் விஜய்க்கு தாமா போய் 18 நடுநிலை கிடையாது சார். 18-19 வயசுனா 14.5 லட்சம் பேர். யாரு தேர்தல் மாநில தலைவர் அர்ச்சனா பட்நாயக் சொன்னது 18-19 ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், முதல் முறை வாக்காளர்கள் 14.5 லட்சம் பேர். புதிதாக இந்த தடவை சேர்க்கப்பட்டது மொத்தம் 18.5 லட்சம் பேர். ஒரு 3 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. மொத்தம் இந்த 18 லட்சம் பேர். 39 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 2,30 லட்சம் பேர். இதுல சரி பாதி பெண்கள். இப்ப இதுல பாத்தீங்கன்னா சிறுபான்மை 15% சிறுபான்மை. அப்ப கிட்டத்தட்ட 30 லட்சத்துல 35 லட்சம் சிறுபான்மை. இந்த சிறுபான்மையில பாதிக்கு பாதி விஜய்க்கு போட்டாங்க. அந்த சின்ன பசங்களுக்கு மதம் ஜாதி அதெல்லாம் தெரியாது. அந்த இளைஞர்களுக்கு அவங்க என்னது விஜய் அந்த கிரேஸ். இதுல என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ்ல இருந்து திமுக உருவாச்சு தெரியுமா? பெரியார் கட்சி உருவாச்சு, அதுல இருந்து திமுக உருவாச்சு. அப்போ எப்படின்னா, காங்கிரஸ்ல இருந்து திமுக எப்படி வந்தாங்கன்னா, அன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் காங்கிரஸ்காரங்க தான். எப்படி வந்தாங்கன்னா, அப்பா காங்கிரஸ், அப்பாவுக்கு எனக்கு ஆவாது, நான் திமுக. இப்படி அடுத்த ஜெனரேஷன் திமுகவுக்கு போச்சு. அந்த நேரத்தில் திமுக உணர்ச்சியை தூண்டக்கூடிய மாநில உரிமை, திராவிட நாடு கொள்கை, இந்திய எதிர்ப்பு இதெல்லாம் கொண்டு வரும்போது அந்த இளைஞர்கள் முந்தின தலைமுறைக்கு விரோதமா இருக்கணும், அவங்களுக்கு எதிர்ப்பா இருக்கணும், நம்ம வித்தியாசமா சேர்ந்துக்கணும், திமுக சேர்ந்தாங்க. அப்போ இந்த தலைமுறை என்ன தர்மாச்சு, அன்னைக்கு அப்பா சொன்னா பிள்ளைங்க கேட்கணும், இன்னைக்கு பிள்ளைங்க சொன்னா அப்பா கேட்கணும். இந்த அறியாத பிள்ளைங்கள்
பெற்றோரையும் ஓட்டு போட வச்சுது. அப்ப அந்த பெற்றோரும் காலகாலமா உதவி சொல்லி போட்டிருந்தவங்களும் ஒரு கணிசமா பிள்ளைங்களுக்காக நம்ம போடுறோன்னு விசிலுக்கு போட்டாங்க. அதுல சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மாட்டாங்க. பெண்கள் வாக்கு ஜெயலலிதாமாக பிறகு ஒரு கணிசமா வந்து திமுக வருது. அதுல ஒரு தலைமுறை ஃபுல்லா அந்த சைடு கவர் ஆயிடுச்சு. தலித் வாக்குகள் அப்படியே அதிகமா தலித் வாக்குகள் நிறைய போய் இதெல்லாம் அந்த கவர் ஆனதால திமுகவுக்கு அதனால்தான் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுது. அதுதான் ஏற்படுது. இதெல்லாம் வந்து என்னன்னா அடுத்த தலைமுறைக்கு திமுகவோ அதிமுகவோ கொண்டு போக தவறிட்டாங்க. அதை அப்டேட் ஆகணும். அடுத்தது என்னன்னா சமூக வலைதளம். இவர் சொன்னார் தெரியுமா, அதை வச்சுறாங்க. சமூக வலைதள பயன்பாடு வந்து ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுன்னு, எந்த அளவுக்கு உண்டு பண்ணணும்னு இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. சோ அவங்க டெக்னாலஜியை நோக்கி வந்து அவங்களோட வளர்ச்சி காமிச்சிருக்காங்க. 10 அம்சத்துல இதுவும் ஒரு அம்சம். இந்த அம்சம் எல்லாமே விஜய்க்கு கூடுதலாயிடுச்சு. இதை எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்கு என்னன்னா அந்த செரிஸ்மேட்டிக் ஃபிகர், ஒரு ஹீரோயிசம், அது வந்து நல்லா கவர் பண்ணிச்சு. இத்தனைக்கும் தேர்தல் நேரத்தில் அவருக்கு மைனஸ் நிறையா, பிரச்சாரத்துக்கு நிறைய வரல. எத்தனை இடத்துக்கு பிரச்சாரம்? 10 நிமிஷத்துக்கு மேல கூட்டத்துல பேசல. அவர் அட்டன் பண்ண கூட்டத்தை விட ரத்து பண்ண கூட்டம் அதிகம். அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். இந்த விஷயம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ திமுக அதிமுக வந்து களத்துல இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு பேசிட்டு இருந்த சூழ்நிலை, இப்ப களத்துல இல்லாமலே காணொலி வாயிலாவே ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் அதுதான் 108 கொடுத்துருக்காங்க. மக்கள் களத்துல வந்திருந்தா 180 கொடுத்துருப்பாங்கல்ல. அதை பார்க்கணும்ல. முதல் அதுதான் முக்கியம். அதுதான், அதாவது நம்ம வந்து களத்துல வந்து சேவை செய்யுங்கன்னு சொல்றது நல்ல விஷயம். அது வராதாலே 108 வாங்கிட்டாரு, அதனால வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா தவறாயிடும். அது களத்துக்கு வரணும். நீங்க 108 வாங்கிட்டேன்றதுக்காக களத்துக்கு வராம இருந்தீங்கன்னா அடுத்தோட அது வாங்க முடியுமான்னு எப்படி தெரியும்? இல்லைன்னா ஒருவேளை களத்துல வந்து முழுசா போராடி இருந்தால் ஏன் அதிகமா வாங்கியிருக்கலாம்ல, கிடைச்சிருக்கலாம்ல, வாய்ப்பு இருக்குதுல்ல, அது இருக்குது. இதுல எல்லாருக்கும் விட பெரிய ஏமாற்றம் யாருக்குன்னா ராகுல் காந்திக்கு தான். எதனால சொல்றீங்க அப்படி? ஆமா, கிட்டத்தட்ட 60-70 சீட்டு பேச்சுவார்த்தை நடத்துன மாதிரி தான் கேள்விப்பட்டோம். அவர் இப்ப எல்லார் மேலேயும் எப்படி எவ்வளவு வருத்தத்துல இருப்பாரு. செல்வ பெருந்தகை, சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே, இந்த 3 பேரும் சேர்ந்து நம்ம கவுத்துட்டாங்க. ஒரு 60 சீட்டு 70 சீட்டு கொடுத்துருந்தாருன்னா 60 ஜெயிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு 50 ஜெயிச்சிருப்பாங்க. கர்ம வீரர் காமராஜர் பக்தவச்சலத்துக்கு பிறகு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில உட்காந்துருக்கோம், அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும், துணை முதலமைச்சர் பதவி கூட கிடைச்சிருக்கலாம். ஒரு அருமையான வாய்ப்பை இந்த 3 பேரை சேர்ந்து நம்மளை திமுக திருப்பி கொண்டு போய் நிறுத்தி. அப்ப ராகுல் அவர்கள் திமுக மீது ஒரு அதிருப்தியில இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்ல. கூடவே வந்து நிக்கல, கூடவே வரல. அடுத்தது காங்கிரஸ் நிக்கிற இடத்துல அவர் பிரச்சாரம் பண்ணார்ல. கூட்டணி கட்சி 25 கட்சியும் 30 கட்சியும் இருந்துச்சுன்னு உங்க கூட 22 ஒரு கட்சி தலைவராவது ராகுல் காந்தி மேடையில் இருந்தாங்களா? ஸ்டாலின் தான் இன்னொரு பக்கம் பிரச்சாரம் பண்ணாரு, அது டிப்ளமேட்டிக்கா சொல்லியிருக்கலாம். இல்லை, ஸ்டாலின் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றாரு, இவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணார். கூட்டணி கட்சி தலைவர் கூட, வைகோவோ திருமாவோ கம்யூனிஸ்ட் தலைவர்களோ கூட ராகுல் காந்தி மேடையில் ஏறலைன்னா அதுவும் ஸ்டாலின் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், இவர் சொன்ன மாதிரி. அப்போ அதுக்கும் பர்மிஷன் கிடைக்கல. அப்போ அந்த மன வருத்தம் இருக்க தானே செய்யும். அப்போது அது வந்து தேர்தலில் இன்றைக்கி வெளிப்பட்டிருக்கோம்ல அது. அதனால் இந்த வருத்தமும் அவங்களுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதனால் அந்த 5 பேர் வந்து ராகுல் காந்தி நேச்சுரல் அலையன்ஸ் மாதிரி ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது பத்தாது தாவேக்காக. இதே காங்கிரஸ் நிறைய ஜெயிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக ஒன்றா சென்றிருப்பாங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் காங்கிரஸ் 5 தான் ஜெயிச்சிருக்கிறதால அந்த 5 பத்தாது, எப்படியும் 15 தேவை. அதனால் கொஞ்சம் சேலஞ்சிங் தான், பெரிய விஷயம். இதை எவ்வளோ ஆளுமை தன்மையோடு அவர் வந்து இதை பார்க்குறாரு அப்படின்னா, அதுவும் இல்லாமல் கட்சியில் நிறைய புல்லுரிவுகள் வேலை இருக்குது. இவர் சொன்ன மாதிரி மற்ற கட்சிகளை இருந்து அவங்க எல்லாத்தையும் கடைந்து எடுத்தவர்கள் இப்போ அந்த கட்சியில் வந்து. சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சிறிய கட்சிகளுமே விஜய் அவர்கள் கூட போல அப்படின்னா அப்போ விஜய் அவர்களுடைய நிலை என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த கட்சியில் கூட்டணி? அதாவது இப்போ விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்து எந்த ஒரு சிறிய கட்சி ஆதரவு தெரிவிக்காம ஒரு விஷயமா யாருமே அடுத்த ஒரு தேர்தலை சந்திக்க விரும்ப மாட்டாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இப்போ இவருக்கு யாருமே இவருக்கு ஆதரவு கொடுக்கலைன்னு சொன்னா அரசு இந்த இது வந்து டிஸ்மிஸ் ஆகிரும். இந்த தேர்தல் அடுத்த ஒரு 6 மாதம் வந்து கவர்னருடைய ஆட்சி வந்துடும். கவர்னருடைய ஆட்சியை வந்து எந்த அரசியல் கட்சியும் விரும்பாது. அப்புறம் அதுக்கப்புறம் தேர்தலை சந்திக்கும் போது மக்கள் மறந்துடுவாங்க, இந்த கட்சியவே மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் யார் ஜெயிப்பாங்கங்கிறது அது வந்து மதன் மேல் பூனை தான், நம்ம சொல்ல முடியாது. அப்போ இவர் நீலி கண்ணீர் வடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. யாரு? விஜய் வந்து இந்த மாதிரி என்னை வந்து ஆட்சி அமைக்க விடாம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க, மக்களை நீங்க தான் என்ன ஃபுல் மெஜாரிட்டியில தேர்ந்தெடுக்கணும்னு இவர் ஒரு 10 இடத்துல போய் மேடை போட்டு பேசினார்னு வச்சுக்கோ. அது 2வது மீடியாலையும் இவர் பேசிக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோ.
ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு தான் அடுத்த வெற்றி வாய்ப்பு வரும். ஆகவே இதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இவர் சட்டமன்றத்துக்குள்ள வந்து ஐயா சொன்னாங்கல்ல, சட்டமன்றத்துக்குள்ள வந்து எப்படி எங்க தலைவர் வந்து இரவு நேரங்களில் என்னால் தூங்கக்கூட முடியலேன்னு சொன்னாரோ, அது மாதிரி இவருக்கு சட்டமன்றத்தில் வந்து சபாநாயகரை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு லாக்கா சம்பந்தமாக பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். பட்ஜெட் விவாதங்கள் வரும். அந்த பட்ஜெட் விவாதங்கள் வரும்போது எந்தெந்த இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலினையே வந்து எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் எப்படி பேசினாருங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி இதே இப்பயும் அவர் இருக்கார், சட்டமன்றத்துக்குள்ளே வருவார். அதே மாதிரி இப்போ வந்து அநேகமாக எங்கள் இதில் உதயநிதி ஸ்டாலின் வர உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் லேசாக இடம் போடாதீங்க. அவர் நல்லா பேசக்கூடிய ஆள் தான். சரிங்களா? ஆகையினால உதயநிதி ஸ்டாலின் வர்றாரு. அப்போ இங்கே வந்து அங்கே என்ன நடக்கும்னா டெய்லி வெளியேற்றம் தான் நடக்கும். வெளிநடப்பு தான் நடக்கும். வெளிநடப்பு நடக்குமா? வெளிநடப்பு இல்ல, வெளியேற்றம். ஏன்னா அவங்கள தூக்கி குண்டு கட்டா கட்டி தூக்கி வெளியில தான் போடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் நடக்கும். ரெண்டாவது, இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா 38 வயசுக்கு உட்பட்டவங்க 40 பேர் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க அந்த கட்சியில. 38 வயசுக்கு உட்பட்டவங்க பூரா இளைஞர்கள் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, மகளிர் வந்து 8 மகளிரா அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 35% குறைவா எடுத்து இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா இதுவரை அந்த மாதிரி இல்லை. எல்லாமே வந்து 40% 42% வந்தவங்க தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, 40%க்கு மேல. ஆனா இவர் 30% 35% வச்சுக்கோங்க, 0.2% தான் வருது. அப்படி இருந்தாலும் 35% ஓட்டை வாங்கி இவர் ஆட்சி அமைக்கிறார் அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு அவருக்கு வந்து முடியுமா அப்படின்னா அவருக்கு முடியும். என்ன காரணம்னா அவர் கூட இருக்கவங்கெல்லாம் ஐயா சொன்ன மாதிரி பலந்துன்னு கொட்டப்பட்டவனுக்கு தான் அங்கே போயிருக்கானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் அங்கே அப்படி இப்போ ஜெயிச்சு வந்திருக்கானுங்க. இந்த 20 பேரும் அவருக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பார்ப்போம். நல்லாட்சி கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. நல்லாட்சி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை மக்களுடைய ஆசை. மக்களுக்கு வந்து நல்லாட்சி கொடுக்கறதுக்கு இங்கே ஒன்றும் தேனாரும் பாலாரும் தமிழ்நாட்டில் ஓடலை. ஏதோ எங்கள் அரசு வந்து இன்னைக்கு ஜிடிபி ரேட்டை வந்து 10.2% உயர்த்தி வச்சுருக்கோம். இந்த ஜிடிபியை வந்து உயர்த்தணும், வேலை வாய்ப்பு திண்டாட்டத்தை குறைக்கணும். இவர் காஞ்சிபுரம் கூட்டத்தில் பேசுன மாதிரி எல்லாத்துக்கும் வீடு, எல்லாத்துக்கும் பைக்கு, எல்லாத்துக்கும் காரு, இதுக்கு நான் வழிவகை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க மக்கள். எல்லாத்துக்கும் வீடுங்கிறது வந்து அது தனி வீடு, அபார்ட்மெண்ட் இல்ல, இண்டிவிஜுவல் சொல்ல அந்த பொருளாதாரத்தை உயர்த்தமா அவங்களே வாங்கிப்பாங்கன்னு சொன்னாரு. ஆமா ஆமா, அதுதான கஷ்டம். எந்த பொருளாதாரத்தை வசத்துனா என்ன அர்த்தம்? வசத்தட்டுமே, எங்கிட்ட இருந்து வசத்துவீங்க? இவர் சம்பாரிச்ச காசை எத்தனை பேருக்கு கொடுத்துட முடியும்? இப்போ அவருடைய வார்த்தையில சொன்னா தோழிகள் தோழர்கள், இளைஞர்கள் இளைஞிகள் ஆமா மிகப்பெரிய எதிர்பார்ப்போட அவர்கிட்ட இருக்கிறாங்க. அந்த ஏமாற்றங்கள் வந்தா எதிர்ப்பு ரெட்டிப்போம். அது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால அவங்களுடைய எண்ணத்தை, அவங்களுடைய எதிர்பார்ப்பை இவர் எந்த விதத்துல பூர்த்தி பண்றாரு, அதுதான் சேலஞ்ச். அந்த சேலஞ்சை அவர் நிறைவேற்றணும் அப்படின்னா அவர் அடுத்த ஆள்கிட்ட விட்டுறக்கூடாது. அது செகண்ட் ஹேண்ட் தலைவர்கிட்ட, செகண்ட் ரேஞ்ச் தலைவர் இருக்காங்களா அவங்க கிட்ட கூடாது, இவராக தான் எடுத்து பண்ணணும். ஏமா தொண்டர்களே வந்து என்னமா பேசுனாங்க? ஒரு பொண்ணு பேசுறா, இந்த மாதிரி அரசாங்கத்துல இருந்து பணம் கொடுக்கல 2.5 லட்சம் ரூபா, அவர் சொந்த பணத்திலிருந்து எங்களுக்கு 2.5 லட்சம் ரூபா, 2,500 ரூபா மாசம் கொடுப்பாரு அப்படின்னா, ஒரு மாசம் 2,500 ரூபான்னா எத்தனை? 350 கோடி ஆச்சு. 350 கோடி 3,500 கோடி, 3,500 கோடி ஒரு மாசத்துக்குன்னா இவர்கிட்ட இருக்கிறது எத்தனை மாசத்துக்கு தாங்கும்? எந்த அளவுக்கு அந்த பொண்ணு பேசுறா பாருங்க. அதாவது அரசாங்கத்துல இருந்து தான் கொடுப்பேன், புரிதல் இல்லாம பேசுறவங்க, அததான் புரிதல் இல்லாம பேசுறவங்கனாலதான் புரிதல் இல்லாம தான் வாக்களிச்சுட்டாங்க. இப்ப அவர் ஜெயிச்சுட்டாரு. ஜெயிச்சவரை ஆட்சி அமைக்கும் போது இந்த புரிதல் இல்லாம பேசுனவங்களுக்கு போய் சேரணும். சேரல. அரசாங்கத்துல இருந்து போனாலும் சரி, அவர் கையில இருந்து கொடுத்தாலும் கையில இருந்து கொடுக்கறதுக்கு யாரும் ரெடி இல்லை. அவர் ஏற்கனவே வெட்டிக்கிட்ட கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டார், அது வேற விஷயம். ஆகவே இது வந்து இன்னைக்கு எல்லா திரைத்துறையினரும் இவருக்கு பாராட்டு சொல்லிட்டாங்க. சரியா? இந்திய அளவில் எல்லா பிரதமர்லேருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதே பாராட்டு வந்து தொடரணும் அப்படின்னு சொன்னால் நல்லாட்சி கொடுக்கணும். நல்லாட்சின்னா ஜீனி சக்கரை போட்டு தடவி கொடுக்கறது இல்லை, மக்களுக்கு சேவை செய்யணும். மக்களுக்கு சேவை செய்யணும்னா இரவு பகல் பாராது உழைச்சாகணும். அதிகாரி சொல்லிட்டான்னு சொல்லி நம்ம கோப்பில் கையெழுத்து போட்டோன்னு வச்சுக்க,
மாட்டிடுவான். ஏற்கனவே ஜெயலலிதாவையே எம்என் நடராஜன் மாட்டி விட்டாரு பாருங்க. சார் நிஜமாவே இப்போ வந்து மக்கள் மத்தியிலயும் வந்து எதிர்க்கட்சியா வரும் பொழுது அதாவது உதயநிதி அவர்கள் தான் பேச போறாரு சட்டமன்றத்துல. ஏன்னா அவர் இதுவரைக்குமே வந்து பெரும் அளவுல வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி எல்லாம் வந்து உதயநிதி பேசினதே கிடையாது. முதலமைச்சர் என்ன பேசினாரு? விஜய் இவரு பேசின அளவுக்காக முதலமைச்சர் இப்ப முதலமைச்சரா வரக்கூடிய விஜய் பேசினாரா? 10 நிமிஷத்துக்கு மேல எங்கேயுமே பேசல. இவர் அப்படி இல்லையா? பேசுற ஒரு விஷயம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. ஆமா, அது வந்து மக்கள் ரசிக்கலாம். இது சட்டமன்றம், இது சட்டமன்றம். இது நீ பேசுறது வெளியில பொதுமக்கள்கிட்ட, தற்கொலைகள்கிட்ட, விசில் அடிக்கிற கூட்டத்துக்கிட்ட, அணில் குஞ்சுகள்கிட்ட. ஆனா கடைசி இருக்கும் அவரு எடப்பாடியை மட்டுமே தான் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. மற்ற கட்சிகளை பெரும் அளவுல விமர்சனம் பண்ண மாதிரி உதயநிதி அவர்கள். உதயநிதி வந்து ஏன் பண்ணல அப்படின்னா, விஜயும் அவரும் நண்பர்கள், புரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் காலேஜ் மேட்ஸ் தான், சரியா? இவர் வேற டிபார்ட்மெண்ட், அவர் சட்டமன்றத்துல விமர்சனம் பண்ண மாட்டாரு. அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால அவர் வந்து அவரை விமர்சனம் பண்ணல, அவ்வளவுதான். ஆனா அதே வேளையில வந்து சட்டமன்றத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அவர் வந்தாருன்னு சொன்னா அப்ப வேற. அப்ப வந்து என்ன ஆகும்னா, அண்ணன் தம்பிக்குள்ள பாவ பிரிவினை வரும்போது பிரச்சனை வருதா வரலையா, அது மாதிரி தான். இப்ப அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பினே வச்சுக்கோ, பாவ பிரிவினை வரும்போது பிரச்சனைகள் வந்துடும், புரியுதா? ஒரு சினிமா நேற்று பார்த்தேன். அண்ணனை கொல்றதுக்கு ஒருத்தன் அமௌண்ட் கொடுக்குறான், தம்பியை கொல்றதுக்கு ஒருத்தன் அமௌண்ட் கொடுக்குறான். கடைசியில் ஒருத்தனை கொன்னுபட்ட பின்னாடி அவன் என்ன கேட்குறான்? அந்த சொத்தை எனக்குறான்னு கேட்குறான், புரியுதா? இதுதான் அரசியல். உதயநிதிங்கிறவர், நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சின்ன பையதானே, சின்ன பொண்ணு தானேன்னு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் இரவு முடிஞ்ச உடனே மறுநாள் பேசுனீங்கன்னா அவன் உலக அரசியல்ல இருந்து அவன் பேரன் பேச்சு சொல்லியும் பேசிடுவான். அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து எப்பயுமே வந்து ஒரு அரசியல்ங்கிற ஒரு போர்வுக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா, அவர் இப்ப நீங்க எடப்பாடி பேசுனதை மட்டும்தான் நீங்க கேட்டிருக்கீங்க. ஸ்டாலின் இவர் உதயநிதி பேசுனதை நீங்க கேட்கல. உதயநிதி ஒரு போட்டோ எடுத்துக்காரு சார், கையில விழுந்தாரு. அந்த போட்டோ தானே 9 வருஷமா ஓட்டிட்டு இருந்தாரு. உங்களுக்கு என்னன்னா அது மட்டும் தான். அதுதான் பாத்தீங்கல்ல, ஒரு போட்டோ தானே எடுத்து வச்சிருந்தாரு. நம்ம தான் பார்த்தோம்ல, வேற என்ன சப்ஜெக்ட் அவர் பேசினாரு எல்லா இடத்துலயும். அதனால அது இப்போ சட்டமன்றத்துல அது தெரியும் என்ன பேச போறாரு. இல்ல, இதுல ஒரு பெரிய மாற்றம். ஆமா, விஜய் வந்தது ஒரு பெரிய மாற்றம், வரவேற்கிறோம். ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு தெரியுமா? கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்தார். அதாவது எவ்வளவு சேவைகள் செஞ்சோம், அந்த தொகுதியில எவ்வளவு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க் பண்ணியும் கூட ஸ்டாலின் தோக்குறாரு அப்படின்னு சொன்னா அது வந்து விஜயினுடைய ஒரு இதைத்தான், ஆண்மையைத்தான் காட்டுது. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் கூட நின்றவர் 2 முறை தேர்தல் நின்று தோத்தவர் தான் நின்று இப்ப ஜெயிச்சிருக்காரு. 3வது முறையா ஜெயிச்சாலுமே அந்த தொகுதியை வந்து அப்படியே சும்மா பலன்னு கண்ணாடி போல வச்சிருக்காரு. யாரு? ஸ்டாலின். அந்த தொகுதியில இவர் தோக்குறாருன்னா அந்த மக்கள் எப்படி நினைக்கிறான் பாருங்க. மக்களுக்கு வந்து என்னத்தை நீ பண்ணினாலும் சரி, எதை பண்ணாலும் உன்னை காட்டிலும் அந்த ஆளு வந்தாருன்னா பண்ணுவாரு, உன்னை காட்டிலும் எனக்கு விஜய் பண்ணுவாரு, அதனால எங்களுக்கு விஜய் தான் தேவை. 2வது இவர் நீங்க மைனஸா இருக்கும் பொழுது நீங்க என்னதான் ரோடு பளபளப்புன்னு போட்டாலும் பார்க்கலாம் கொண்டு வந்தாலும் அதை வந்து மக்கள் முதல்ல என்ன யோசிப்பாங்கன்னா, இவர் சொல்ற மாதிரி நல்லது செய்யுதுல, இந்த ஆட்சியோட அவலங்கள் எல்லாத்துக்கும் மொத்த காரணம் யாரு? அவரை முதல்ல தோக்கடிக்கணும், அதையும் யோசிப்பாங்கல்ல மக்கள். இவர் வந்து ஆட்சிக்கு அவலம்னு சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அந்த அளவுக்கு இந்திய அளவுல நடந்த குற்றச்செயல்கள்ல தமிழ்நாடு தான் ரொம்ப 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 குறைவே தவிர மற்ற மாநிலங்களுக்கு இதை யாருமே பேசுறதே இல்ல. கம்பேர் பண்ணி பேசி பாருங்க, வாங்க உட்காந்து பாப்போம். 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தேவையில்லாம எடப்பாடி தொகுதியில எடப்பாடியா ஜெயிச்சிருக்காரு. ஏமா இதே பஞ்சாயத்து தேர்தல தோத்தவர் தாமா எடப்பாடி. இதெல்லாம் வந்து வெற்றி தோல்விங்க. இத சொல்லுங்க, வெற்றி தோல்விங்க. பஞ்சாயத்து தேர்தல் நம்ம நடத்துறது. இருங்க சார், பின்ன சார் நாங்க சொல்லுங்க. இருங்க, நாங்க இப்ப ஆண்டுகிட்டு நான் என்ன சொல்றேன், மக்கள்கிட்ட நீங்க பரப்புரை பண்ணுனீங்க, என்ன பண்ணீங்க? சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, அங்க கொலை நடக்குது, இங்க கொலை நடக்குது, ஆணவ கொலை நடக்குது. அதாவது பூம் பண்ணி, அதாவது ஒரு சாதாரண விஷயம். நீயே எப்படி கேட்ட கேள்வி, நீயே எப்படிமா கேட்ட? பெருசா பூம் ஆப் கேட்ட. இதெல்லாம் நீங்க வந்து வைத்தறிச்சலா இருக்கு. மற்ற மாநிலங்களை எடுத்து பார்த்தா அது கணக்குல 9,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்க ஒரு ஆண்டுல. எங்க
ஊபியில 9000 பெண்கள். இப்படி இங்க சொல்லி எத்தனை பெண்கள்? என்ன பண்ற? தோத்தாச்சு. பெண்கள் 5 வருஷத்துல சும்மா இங்க பாரு, இப்படி சொல்லி இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் பெஸ்ட். பார், பஞ்சாப் பார், இப்படி சொல்லி நீங்க நீங்க சொம்படிக்கிறதுனா ஓரளவுக்கு சொம்படிங்க. இல்ல சார், ரொம்ப சொம்படிக்காதீங்க சார். இங்க பாருங்க, குளத்தூர்ல தோத்துட்டாரு சார். நான் கேள்வி பதில் சார் தோத்துட்டாரு. ஆமா, என்ன காரணம் சார்? நான் சொல்றேங்க, அடுத்து சொல்றேங்க. கருத்து கணிப்பு எல்லாம் எடுத்தாங்கல்ல, கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு உண்மை கிடையாதுன்னு இப்ப தெரியுதா? இவர் ஆட்சியில இருக்காரு, முதலமைச்சரா இருக்காரு, எவ்வளவு கருத்து கணிப்பு எடுப்பாங்க, எந்த அளவுக்கு சர்வே எடுத்திருப்பாங்க. இப்போ குளத்தூர் தொகுதியும் சர்வே எடுத்திருப்பாருல்ல, எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் வரும் எல்லாம் தெரியல. இன்னொன்னு, ஒரு தலைவர் 234 தொகுதியில எங்க வேணாலும் அவருக்கு நிக்கிறது உரிமை இருக்குது. அப்போ எந்த தொகுதியில அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியும், அதையும் சர்வே எடுத்திருப்பாங்கல்ல. அப்ப குளத்தூரும் சர்வே எடுத்திருப்பாங்கல்ல, அதுல எப்படி கோட்டை விட்டாரு? அப்படி இல்லைன்னா இப்போ விஜய் 2 தொகுதியில இருந்தாரு, நம்ம ராகுல் காந்தி 2 தொகுதியில இருந்திருக்காரு, அப்போ 2 தொகுதியில இருந்திருக்கலாம்ல சார். இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொன்னீங்க பாருங்க, குழந்தைகளுடைய பேச்சை கேட்டு தகப்பன்கள் வாக்களிச்சது இந்த காலம். அந்த காலத்துல வந்து தந்தையினுடைய பேச்சை கேட்டு நான் அதெல்லாம் சரி சார், அதுதான் இந்த சேப்பாக்கத்துல ஜெயிச்சாரா சார், துறைமுகத்துல சார், அது சேப்பாக்கம் துறைமுகம்லாம் மொத்தம் குழந்தைங்க இல்லையா? இருங்க சார், அந்த 2 தொகுதி வந்து மற்றது சொல்ல தலைவர் நிக்கிற தொகுதி அதை விடுங்க. புஷி ஆனந்தே டீனர்ல ஜெயிச்சிருக்காரு, சத்யா தோத்துருக்கான். புஷி ஆனந்த் ஜெயிக்க கூடாதா? அது புஷி ஆனந்த் ஜெயிக்கிறது கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. தமிழையே சரியா பேச தெரியாத ஒரு நபர் பேசாமலேயே ஜெயிச்சிருக்காரு. அவங்க தலைவர் எப்படியோ அதே மாதிரி அவரும் ஒரு பொதுச் செயலாளரும், அப்படிப்பட்ட பொதுச் செயலாளர் ஜெயிச்சிருக்காருன்னா இது வந்து ஒரு அலை. இது விஜய்ங்கிற ஒரு அலை. இதுங்க பாருங்க சார், இதுங்க பாருங்க, முதல்ல பாருங்க, தமிழ் நல்லா தெரிஞ்சு அப்படி எல்லாம் இல்லைங்க. இது வந்து ஒரு அலைங்க. இந்த அலையில வந்து 10 கூட்டம் தான் 12 கூட்டம் தான் பேசினாரு விஜய். அதுவே இன்னைக்கு இவ்வளவு பெரிய இம்பாக்ட கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து விஜயினுடைய அலை, விஜய்க்காக கிடைச்ச வெற்றி. இந்த வெற்றியை பிறருக்கு நாம பங்கிட்டு கொடுக்கறதோ பங்கிட்டு பேசுறதுக்கோ இடமே இல்லை. முழுக்க முழுக்க விஜய்க்காக கிடைச்சது. அடுத்து ஐயா சொன்ன மாதிரி இது மீடியாவுடைய இது. எல்லா மீடியாவும் ஜட்டி போடுறாரு, ட்ரவுசர் போடுறாரு, குளிச்சுட்டாரு, வந்துட்டாரு, கார்ல ஏறிட்டாரு. அப்படியெல்லாம் சன் நியூஸ் ஒரு நியூஸ் தான். நீ எந்த சேனலை பார்த்தீங்கன்னாலும் இதை காட்டினா என்ன சார், உண்மையா இல்லையா? எல்லா சேனலும் ஒட்டு மொத்தம். சன் டிவியும் காட்டினா, சன் டிவி காட்டலன்னு சொல்லாத, சன் டிவியும் காட்டினா. எதை காட்டினா? கார்ல போறத ஏறுறதை காட்டுவான், அங்க போய் இறங்குனதை காட்டுவான், ஃபிளைட் ஏறினதை காட்டுவான், டாட்டா சொல்றதை காட்டுவான். இதையே திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தா எல்லா சேனலுமே. ஆகையினால இதெல்லாம் பரப்புறடா, மீடியா பரப்புற. 7 கோடி கொடுத்ததாக விஜய் ஜெயிக்க சன் நியூஸும் ஒரு காரணம்னு நீங்க எடுத்துக்க. அவங்க வந்து பண்ணத்தானேம்மா. அவங்க வந்து எங்களுடைய சேனல் இல்லம்மா, எங்களுக்கு வந்து கலைஞர் டிவி மட்டும்தாம்மா. இது வந்து அவங்க தனி, புரியுதா? இப்ப கலைஞர் டிவியே வந்து இது பண்றது வந்து அவங்க தான் இது பண்றாங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைம்மா. எல்லாமே நீ இப்போ கொஞ்ச நேரம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கிய, கலைஞர் புராணம் பாடினாலோ ஸ்டாலின் புராணம் மாத்திடுவான். தொலைக்காட்சியோடைய இதை விட வெளிச்சத்தை விட சமூக ஊடகங்கள் வெளிச்சம் ரொம்ப யூடியூப், சோசியல் மீடியால நிறைய இருமா. யூடியூப்ல 300 யூடியூப்புக்கு இவங்க தலைவர் மாசம் 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. அப்ப ஆளுங்கட்சியா இருக்க நீங்க எவ்வளவு கொடுத்திருப்பீங்க? நாங்க என்னத்த கொடுத்தோம்? நாங்க கொடுத்தோமே ஓட்டுக்கே 4000 5000 கூட கொடுத்தோமே, போடல. இல்ல அது கிடையாது. என்னன்னா மக்களுக்கு வந்து அவர் மேல ஒரு கிரேஸ், அதை பயன்படுத்திட்டாங்க. சமூக ஊடகத்தை வச்சு அதை அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க, அதிகப்படுத்திட்டாங்க. எந்த ஊடகத்தையும் அவர் என்கேஜ் பண்ணலமா. முழுக்க அவன் ஆதவ அர்ஜுன் தான்மா. அவர் வந்து பெரிய அளவுல பண்ணாருமா. அவருக்கு பொருளாதார வசதி இருக்கு, பண்ணாரு. அதே மாதிரி வந்து இன்னொரு ரெக்கார்டு தெரியுமா? திமுக ரெக்கார்டு தெரியுமா? என்ன சொல்லுங்க. காமராஜரை திமுக தோக்கடிச்சிருக்குதா? ஆமா. அவர் முன்னாள் முதலமைச்சரா? ஆமா. பக்தவச்சல தோக்கடிச்சிருக்குதா? முன்னாள் முதலமைச்சரா? ஆமா. ஜெயலலிதா அம்மாவை தோக்கடிச்சிக்குதா? முன்னாள் முதலமைச்சரா? ஆமா. ஜானகி அம்மாவை தோக்கடிச்சிக்குது. ஆமா. எல்லா முன்னாள் முதலமைச்சர்களை திமுக தோக்கடிச்சிருக்குது. ஆனா திமுகவின் முன்னாள் முதலமைச்சரை இந்த அளவு தான் தோக்கடிச்சு. அதான் புதுசா ஒருத்தன் வந்து முளைச்சு வந்துட்டானுல்ல. சரி சார், நான் என்ன சொல்றேன், நம்ம பிள்ளைகளால தான் சார் நம்ம தோத்து போறோம். இப்ப விஜய் வந்து 3வது ஆளா நாங்க நினைக்கல, அது எங்க வீட்டு பிள்ளை, அதுகிட்ட நாங்க தோக்குறோம். இல்ல சார், இத நீங்க பேசுவீங்கல்ல, எங்களுக்கு பாரதி முத கொண்டு வச்சுட்டுன்னா பேசுவீங்க. எங்களை எதிர்த்தவங்க எல்லாம் நாங்க கல்லறைக்கு அனுப்பிட்டோம், நாங்க அவங்களுக்கு கல்லறை கட்டி இருக்கிறோம் எல்லாம் பேசுனீங்கல்ல சார். இங்க பாருங்க, பேசுறது 67 காமராஜரை விருதுநகர்ல
சீனிவாசன் என்ற மாணவர் தலைவரால் நீங்க தோற்கடிக்கப்படும் பொழுது இருங்க சார், கொளத்தூர்ல முன்னாள் மாவட்ட செயலாளர், உங்களுடைய முன்னாள் மாவட்ட செயலாளராலே தோற்கடிக்கப்படுகிறீர்கள். ஆமா வரலாறு திரும்புகிறது. அது ஜெயிச்சிருக்கவரு எங்க மாவட்ட செயலாளர் தான், திமுகவுடைய மாவட்ட செயலாளர். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களுக்கே நிறைய வேலை எல்லாம் வந்து பண்ணி கொடுத்திருக்காரு. அதாவதுமா நான் என்ன சொல்றேன், இது முழுக்க முழுக்க தம்பி விஜயுடைய அலை. இந்த அலையில தனிநபர் அலைன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, தனிநபர் தான், இதுல இண்டிவிஜுவல் தான், வேற யாருக்கும் இதுல பங்கு இல்ல. ஒரு கொஞ்சம் பங்கு இருக்குன்னா ஆதவ அர்ஜுன், அதெல்லாம் கூட கிடையாது சார். ஜான் ஆரோக்கியசாமி பின்னாடி இருக்காரு, நிர்மல் குமார் இருக்காரு, அவங்க எல்லாம் சும்மா இல்ல அருண்ராஜ் இருக்காரு, எல்லாம் அருண்ராஜ் சிவில் சர்வீஸ் அதிகாரி. அதனால அது அவங்க எல்லாம் வந்து சிறு துளி தான். அவங்க எல்லாம் வந்து 0.1%. ஆதவ பொறுத்த மட்டும் ஒரு 5%. அதை வந்து மறக்க முடியாது. இவர் தான் மெயின் வந்து விஜய் தான், விஜய், ஆதவ அர்ஜுன். இப்போ உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்ததே முதல் மாநாட்டிலேயே இவங்களெல்லாம் பேச வேண்டாம்னு சொன்ன போதே அப்பயே ஆதவ அர்ஜுன் என்ன கேட்டாருன்னா, ஏயா நான் 80 கோடி இதுவரை செலவு பண்ணியிருக்கேன், ஏன் நானே மேடையில் ஏறி பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி புஷ் ஆனந்த் கூட சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் போய் மேடையில் ஏறி பேசினார். ஏன்னா இது அவர் வந்து அப்பமே 80 கோடின்னா இப்போ எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாருன்னு பார்த்துக்கோங்க, புரிஞ்சதா? அதனால இப்போ கூட்டணிக்கு பண்ணும்போது அவரு பணம் எங்களுக்கு செலவு பண்ணல. பட் அவர் அந்த இது வச்சுட்டு இருந்தார். யாரு, நம்ம கார்த்தி, இப்போ வில்லிவாக்கு தொகுதி நின்றாரு கார்த்தி, அவருடைய மருமகன், இவங்க எல்லாம் சேர்ந்து விசிகால இருக்கும்போது, விசிகால கொஞ்ச நாள் தானே சார், கொஞ்ச நாள் தானே விசிகால இவர் தொடர்ந்து இருந்திருப்பாரு. ஆனால் இன்னைக்கு விசிகா ஒரு லெவலுக்கு வந்திருக்கும். ஏன்னா மீடியா வெளிச்சம் அவர்கிட்ட நிறைய. அதுதான் உங்க கட்சி உள்ளே, அது அரசியல் சார், அரசியல் தான் அது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. துக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 72,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.